நீங்க இந்த வருஷம் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா இல்ல இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ 7 காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அதுக்கான ஆன்சரும் நம்மளே சொல்ல போறோம். எப்படி எல்லாம் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இன்டர்வியூ போயிட்டு எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியல, ஒரு காமனா கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு என்னால ப்ராப்பரா எப்படி ஃபார்முலா ஆப்ஷன் பண்ணணும்னு தெரியல, ஆன்சர் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவோட எண்டில் நம்ம இந்த 7 கொஸ்டின்ஸ்க்கான டாக்குமெண்ட்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதையுமே நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ guys. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. லைக் எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத பத்தி. அப்ப எனக்கு கொஞ்சம் பூஸ்டா இருக்கும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை இஃப் யூ லைக் மை கண்டென்ட். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த்? இந்த கொஷின் எல்லா இன்டர்வியூலையும் கேட்கலாம். இதுக்கு நீங்க எதுக்காக அந்த கொஷின் கேட்குறாங்க, அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, லைக் நீங்க அந்த ஜாப் ரோல் ரிலேட்டடா நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அந்த ஜாப் ரோலுக்கு தேவையான ஸ்கில்ல நீங்க எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நீங்க எப்படி அந்த கம்பெனியோட ப்ரோக்ரஸ்க்கு, அந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களோ அதை நீங்க உங்க ஸ்ட்ரென்த்தா சொல்லணும். அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என்னோட ஸ்ட்ரென்த் மல்டிபிள் டாஸ்க்ல ஒர்க் பண்றது, என்னால மல்டிபிள் டாஸ்க்ல அட் அ டைம்ல ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, ஒரு பெரிய டாஸ்கை நான் ஸ்பிளிட் பண்ணிப்பேன். ஸ்பிளிட் பண்ணி நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன். லைக் அந்த ஸ்பிளிட் பண்ண மல்டிபிள் டைம்லவே இல்லை மல்டிபிள் டாஸ்க்லையும் என்னால் ப்ராப்பரா ஒர்க் பண்ண முடியும். இதுதான் என்னோட கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த். அந்த மாதிரி சொல்லுங்க. அதை விட்டு சில்லியான கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் சொல்லாதீங்க. அது உங்க மேல ஒரு நெகட்டிவ் ஷேடு தான் கொடுக்கும். ஸோ ரொம்ப புவரா, ரொம்ப சில்லி ஆன்சர் பண்ணாம அந்த ரோலுக்கு எதெல்லாம் தேவையோ அந்த ரிலேட்டடா ஆன்சர் பண்ணுங்க. அது உங்க மேல இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணும். செகண்ட் பாயிண்ட், வாட் மேக்ஸ் யூ ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் தி அதர் கேண்டிடேட்ஸ்? ஸோ இது எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலையும் அண்ட் தென் நீங்க மற்ற கேண்டிடேட்டை விட எப்படி யூனிக்கா இருக்கீங்க அப்படின்றத நீங்க சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ உங்களோட கான்ஃபிடண்டா இந்த ஜாப் ரோல் ரிலேட்டடா நீங்க என்னென்னலாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், லைக் என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் என்னோட பேஷனும் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கூட அலைன் ஆகுது. ஸோ என்னோட எஜுகேஷனையும் வச்சு என்னோட பேஷனையும் வச்சு லைக் நான் இந்த ஜாப்ல என்னால் நல்லா பண்ண முடியும், மற்ற கேண்டிடேட்டை விட என்னால் நல்லா முடியும். இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு சில சிமிலர் எக்ஸ்பீரியன்சஸ் காலேஜில் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கனால இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் அலைன் ஆகிறதுனால என்னோட ஃபியூச்சர் க்ரோத்துக்கும் கம்பெனியோட ஃபியூச்சர் க்ரோத்துக்கும் என்னால் நல்லா ஹெல்ப் பண்ண முடியும். லைக் இதுதான் மற்ற பீப்புள் கிட்ட இருந்து என்ன ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் வேல சொல்றீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டரா இருக்கும். இது ஒரு பெர்ஃபெக்ட் ஆன்சரும் கூட. தேர்ட் ஒன், how do you handle challenge situation? ஸோ இந்த கொஸ்டின் எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, உங்களோட பேஷண்ட், உங்களோட பொறுமையும் அண்ட் தென் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல், நீங்க எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றீங்க அப்படின்றத உங்களுக்கு ஒரு நீங்க என்ன மாதிரி எல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுவீங்க, அதை எப்படி நீங்க சமாளிப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, லைக் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் அந்த ப்ராப்ளமை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வேற ஒரு வெர்டிக்கல்ல இருந்து யோசிச்சு பார்ப்பேன். நான் ஒரு வேற ஆங்கிள் யோசிச்சு பார்ப்பேன். இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் என்ன, இதுக்கு லாங் டேர்ம் அண்ட் தென் ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன்ஸ் கொடுப்பேன். லாங் டேர்மா திங்க் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளம்கான ஒரு சொல்யூஷனும், ஷார்ட் டேர்ம்ல இப்போ இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் சீக்கிரமா கொடுக்கறதுக்கு நான் என்ன மாதிரி கொடுப்பேன், 2 சொல்யூஷன்ஸ் கொடுப்பேன். இது லாங் டேர்ம்லயும் லைக் பெட்டரா இருக்கும், ஷார்ட் டேர்ம்ல இந்த ப்ராப்ளமை உடனே முடிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்கான பிளான் நான் கிரியேட் பண்ணுவேன். 2 பிளான் கிரியேட் பண்றதுனால ஆர்கனைசேஷனுக்கும் அண்ட் தென் என்னால இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாம கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஃபோர்த் ஒன், why do you want to work with us? ஸோ இந்த கொஸ்டின், நீங்க கம்பெனியை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க அந்த கம்பெனியில் எதுக்காக ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, லைக் ஜாப் மட்டும் வேணுமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர் கோல் இருக்கா அப்படின்றத உங்களை லைக் டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கும் என்னோட ஸ்கில் செட்ஸ் அண்ட் தென் என்னோட ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆச்சு. மோர் தென் தட் என்னோட ஃபியூச்சர் கோல்ஸுக்கு இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மேட்ச் ஆகுது. ஸோ அதனால இந்த கம்பெனி
கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். நம்ம வந்துட்டு இப்போ கரண்டாக போயிட்டு இருக்க ப்ராஜெக்டும் ஃபியூச்சர் நமக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் நம்மளோட கோல்ஸுக்கு என்னோட ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பர்சனல் க்ரோத்தாகவும் சரி, கம்பெனி க்ரோத்தாகவும் சரி, என்னோட ஹெல்ப்பை கம்பெனிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஓகே, நீங்கள் அந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிய வரும். நீங்கள் இந்த கைண்ட் ஆஃப் பர்சன் தான், உங்களால் இந்த இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு உங்களோட ஹையரிங் மேனேஜருக்கு கொடுக்க முடியும். இந்த 2 கான்ஃபிடன்ஸும் கொடுக்குறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. 5th one, why did you leave your ப்ரீவியஸ் கம்பெனி? ஸோ இது எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன ரீசனுக்காக அந்த கம்பெனியை வந்து லீவ் ஆனீங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அந்த கம்பெனியோட இருந்ததா, அந்த கம்பெனி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சிருக்காது தான். அதனால ப்ரீவியஸ் கம்பெனி பற்றி எதுவும் பிளேம் பண்ணாமல், என்ன மேனேஜர் டார்கெட் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் எதை பற்றியும் பிளேம் பண்ணாமல் நீங்கள் பாசிட்டிவாக அந்த கம்பெனியை பற்றி சொல்லணும். உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்தாலுமே நீங்கள் பாசிட்டிவாக சொல்லணும். ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லைக் என்னோட ஃபியூச்சர் க்ரோத்துக்காக தான் நான் வந்துட்டு இந்த கம்பெனி சூஸ் பண்ணேன், அந்த கம்பெனி லீவ் ஆகி நம்ம கம்பெனி சூஸ் பண்ணேன். எனக்கு வந்துட்டு ஒரு தாட் இருக்கு, எனக்கு ஃபியூச்சர்ல இந்த இதெல்லாம் லேர்ன் பண்ணணும், எது வந்துட்டு அங்கே எனக்கு அந்த லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் ஃபேஸ் கம்மியா இருக்கு, இந்த கம்பெனில எனக்கு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக வேணும், இதெல்லாம் லேர்ன் பண்ணி இப்படி எல்லாம் நான் க்ரோ ஆகணும் லாங் டேர்ம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் வேல சொல்லுங்க. ஸோ இது ரொம்ப டீட்டெயிலிங்கா சொல்லாம சிம்பிளா சொல்லுங்க, என்னோட ஃபியூச்சர் க்ரோத்துக்காக தான் நான் அந்த கம்பெனி லீவ் ஆகி இங்க வரேன், ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னா ஓகே, நீங்க ஒரு கன்சிஸ்டண்டா லேர்ன் பண்ணக்கூடிய பர்சன் தான். ஃபியூச்சர் க்ரோத்துக்காக இப்போ வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம கம்பெனிக்கு வந்தா இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டிப்பா ஹையர் பண்ணுவாங்க. 6th one, why should we hire you? ஸோ இந்த கொஸ்டினுக்கு எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, லைக் நீங்கள் உண்மையாகவே இந்த ப்ராசஸில், லைக் இந்த இன்டர்வியூ ப்ராசஸில் கம்பெனியோட ரெக்யூர்மெண்ட்ஸை, ஸ்கில்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கீங்களா, இல்லை வந்துட்டு நீங்கள் கம்பெனியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த ஜேடிக்கு, இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் மேட்ச் ஆகிருக்கீங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக தான். இதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, லைக் என்னோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் தென் என்னோட ஸ்கில்ஸ் வந்துட்டு இதோட ரொம்ப மேட்ச் ஆகுது, கம்பெனியோட ப்ரொஃபைலுக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது, நான் கன்சிஸ்டண்டா லேர்ன் பண்ணக்கூடிய பர்சன் அண்ட் தென் டாஸ்கை ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ஆன் டைம்ல முடிக்கக்கூடிய பர்சன். ஸோ அது இல்லாமல் நான் வந்துட்டு என்னால் நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும், டீமோட நல்லா கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி என் ப்ரீவியஸ் கம்பெனியில் நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு டேட்டாவோட சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓகே, இவங்களுக்கு இந்த திங்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு, இவங்க நம்ம கம்பெனி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்காங்க, நம்ம கம்பெனி பற்றி இல்லை உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு வந்துட்டு கேட்சியாக இருக்கும். ஓகே, இந்த திங்ஸ்லாம் பண்ணியிருக்கனால இந்த ப்ராப்ளம் நம்ம கம்பெனியிலோ இவங்களுக்கு வந்தால் இவங்களால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து பெட்டராக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஆன்சர். கொஞ்சம் எலாபரேட்டாக உங்களை பற்றி உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை டேட்டா ப்ரூவனாக கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்குமே சரி இல்லை ரெக்ரூட்டருக்குமே நிறைய இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 7th and last one என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, do you have any other offer letter in your hand? இது மேஜரா ஐடி கம்பெனிஸ்ல கேட்கக்கூடிய, அது எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு. இதுக்கு வந்து நீங்க ஃப்ராங்கா ஆன்சர் பண்ணலாம். இது எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இல்லை நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக. இது ஜென்ரலா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸா. இதுக்கு நீங்க 2 விதமா ஆன்சர் பண்ணலாம். உங்க கையில ஆஃபர் லெட்டர் இருக்கு அப்படின்னா, எனக்கு இந்த கம்பெனில சோன்சோ கம்பெனில எனக்கு ஆஃபர் லெட்டர் இருக்கு, பட் எனக்கு அந்த ரோலே இல்லை, அந்த கம்பெனி எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை, அதனால இந்த ரோலும் இந்த கம்பெனியோட ப்ரொஃபைலும் எனக்கு பிடிச்சிருக்கு, இதனால தான் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹானர் கொடுத்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓகே இன்னொரு கம்பெனில நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆயிருக்கீங்க, இன்னொரு பர்சனுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அவங்க கம்பெனில ஒர்க் பண்றதுக்கும் போது உங்க மேல ஒரு பாசிட்டிவ் நோட் கிரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனிலாம் இருக்கு, அந்த ரோல் எனக்கு பிடிக்கல, இதனால நான் இங்க அட்டன் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா, as of now நான் வந்துட்டு ஜாப் தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த கம்பெனிலையும் ஆஃபர் லெட்டர் கிடையாது, ஆஃபர் லெட்டர் கிடைக்கணும் அப்படின்றதும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த கம்பெனியை தான் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன், இங்கே எனக்கு ஆஃபர் லெட்டர் கிடைச்சா பெட்டராக இருக்கும், என்னோட ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, என்னோட ஃபியூச்சர் கோல்ஸுக்கும் சரி அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபியூச்சர் கோலோட அலைன் பண்ணி சொல்லுங்க. மோஸ்ட்லி இந்த கம்பெனி கூட லைக் இன்டர்வியூ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ஃபியூச்சர் கோலை அலைன் பண்ணி சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது நீங்கள் லாங் டேர்மாக அந்த கம்பெனியில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஒரு வகையான உருட்டு தான்,
கண்டிப்பாக கம்பெனி ஸ்விட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்போம். பட் ஜாப் வேணும் இல்லையா, ஸ்டார்டிங் டைமில் இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும். ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸ் தான், இந்த 7 காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதையுமே செக் பண்ணிங்க. இதில் வேறிய சினாரியோஸில் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட மற்ற வீடியோஸையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், அதையுமே மறக்காம பாருங்க guys. பாய், டேக் கேர், டூ வாட் யூ லவ் guys. This is Bhunesh.